அம்பேத்கர் பெரியார் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களா? அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, நான் கூட யூஸ் பண்ணலாம். அவங்களாம் வந்து பொது சொத்துங்க. காந்தி காங்கிரஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? காமராஜர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். இப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவர்ன்ற மட்டும் காங்கிரஸ் மட்டும்தான் காமராஜர் யூஸ் பண்ண முடியுமா? அதனால தான் பெருந்தலைவர்கள் நான் முதலே எடுத்தோடனே வச்சேன். நீங்கள் வந்து காப்பி ரைட்ஸ் எடுத்து வச்ச மாதிரி பெரியார் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதா மாதிரியும், அப்புறம் வந்து இவர் அம்பேத்கர் உங்களுக்கு அம்பேத்கர் வந்து திமுகவுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு போல, அரசியல் சாசனம் திமுகவுக்கு எழுதி கொடுத்துட்டு போல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துருக்கார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை யார் வேணாலும் அவரை கொண்டாடலாம், நாங்களும் கொண்டாடுவோம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் சில பேரை கொண்டாடுறீங்கன்னா அது உங்கள் கணக்கு. பெருந்தலைவர்கள் ஆகிய காந்தி யார் சார்? ஃபாதர் ஆஃப் அ நேஷன். காங்கிரஸ் அப்போ வந்து இவர் பேசுகிற மாதிரி பேசலாமா? ராகுல் காந்தி சொல்லாமா எப்படி நீங்கள் காந்தியை நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டுன்னு? அவங்கெல்லாம் உலகத் தலைவர்கள். பொதுமறை திருக்குறள் எப்படி ஒரு பொதுமுறைன்னு சொல்கிறாங்களோ, இன்றைக்கி திருக்குறள் யாருமே காப்பி ரைட்ஸ் வாங்க முடியாது, அது உலக பொதுமுறை ஆயிடுச்சு. அந்த போல் இவர்கள்லாம் தேசத்தின் தலைவர்கள், நம் நாட்டின் தலைவர்கள். வேலு நாச்சியாராக இருக்கட்டும், அது குறிப்பிட்ட சமுதாயம் அந்த அவங்கள கொண்டாட முடியுமா? வீரமங்கை வேலு நாச்சியார்னு எல்லாருமே கொண்டாடுறான். புரியுதுல்ல? அம்பேத்கர் பெரியார் இவ்வளோ பேசுகிறீங்க. அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் கூட விட்டுருங்க, பெரியார் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை தாண்டல சார் உங்களோட பெரியார். உங்கள் மூலமாக இன்னைக்கு விஜய் என்னன்னால உலகம் ஃபுல்லாக பெரியார் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கொண்டாடுற பெரியார் உங்கள் தமிழ்நாட்டை தாண்டாமல் இருந்தார். இன்னைக்கு இந்த பெரியார் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு.